ரியல் லைஃப்ல நான் அப்ளை பண்ணி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அத வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் இந்த கான்டென்ட் கிரியேஷன், இந்த சோசியல் மீடியா இதுக்குள்ள நான் வரதுக்கு மெயின் ரீசன் வந்து வேலை கிடைக்கல. கிடைச்ச வேலை புடிக்கல. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போனா வேலை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. வேலை போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வேலை புடிக்கலன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி நாங்க பயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் YouTubeல ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தோம். கம்யூனிட்டி போஸ்ட்ல ஏதாவது வீடியோ போட்டிருப்போம். இது ஜாப் ஹையரிங்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம் அப்படின்னு பார்த்தோம். 2 விஷயம் தோணுச்சு. ஒண்ணு தங்குறதுக்கு இடம் வேணும். இன்னொன்னு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும். இது 2 ஃப்ரீயா குடுக்கக்கூடிய இடம் எதுவா இருந்தாலும் நம்ம அங்க வேலைக்கு போயிரலாம். அப்படின்ற மாரியான ஒரு தாட்ல சும்மா ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு குக்கிங் சேனல் வந்துச்சு. அந்த குக்கிங் சேனல்ல ஃபுல்லா நான்வெஜ் சமைக்கிறாங்க. செம்ம. நம்ம டெய்லி நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு அங்க அக்காமடேஷன் குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். நமக்கு எடிட்டிங் தெரியுமா? தெரியாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுட்டோரியல் பார்த்துக்கிட்டே சென்னையில இருந்து அந்த ஊருக்கு, கோயம்புத்தூருக்கு நாங்க டிராவல் பண்றோம். இங்கருந்து அங்க போற வரைக்கும் 2 இந்த பிரீமியர் ப்ரோ எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி ஒரு 2 ஹார்ஸ் சம்திங் அந்த மாரி இருக்கும். 2 வீடியோவும் சேர்த்து. அவ்வளோதான். என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு எடிட்டிங் பேசிக் தெரியும். அவரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ற டைரக்டர். அவர் பேர் சிந்தனை செல்வன் என்னோட ஃப்ரெண்டு. ஆ எடிட் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அவரு ஓகே பொழச்சுப்பாரு அப்படின்ற மாரி. நானும் போறேன். எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கேமராமேனு நான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஓவர் இந்த டிராவல்ல லேர்ன் பண்ணிட்டு, அங்க போயி அத அப்ளை பண்ணி நாங்க வொர்க்குக்கு ஜாயின் பண்ணோம். எப்படின்னா, ஒரு 3 நாள் இருக்கும். 3 நாள் நீங்க இவங்க வொர்க் பண்றத பாருங்க. இவங்க வொர்க் பண்ற மாரி தான் நமக்கு எடிட் பண்ணணும். ஸோ அந்த பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கட்ட எங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எடிட் பண்ணுவாங்க. நாங்க பார்த்துட்டே இருப்போம். அவங்க போனதுக்கப்புறம் நைட் உட்காந்து எடிட் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி ஒரு 10, 15 வீடியோ ரெடி பண்ணி வச்சிருந்தோம். 3 நாளைக்கு அப்புறம் நாங்க இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி காமிச்சு நல்ல பேர் வாங்கிட்டோம். 2 எடிட்டர் தேவையில்ல. 1 எடிட்டர் தான் தேவைன்னாங்க. அந்த பையன எடிட்டிங்க்கு விட்டுட்டு, நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு, எனக்கு கேமரா யூஸ் பண்ண தெரியாது. பேசிக்ஸ் தெரியும். நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஜர்னி அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அங்கருந்து ஒரு விஷயம் நெனப்பேன். எந்த ஒரு நெகட்டிவ் நேமும், எந்த ஒரு ப்ராப்ளத்திலயும் அடிபடாம எந்த ஒரு சேனல் இருக்கோ, அந்த மாரி ஒரு சேனல் நம்ம பில்ட் பண்ணணும். சட்டத்த பத்தி பேசணும். மக்களுக்கு அவேர்னஸ் குடுக்கணும். அப்படின்ற ஒரு தாட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். டெய்லி ஒரு லா அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் என் மைண்ட்ல இன்னும் இருக்கு. எனக்கு ஃபியூச்சர்ல பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் அத பண்ணுவேன். அந்த மாரி ஒரு தாட் நம்ம அத பண்ணணும் அப்படின்னு நெனச்சு. அப்படி இதெல்லாம் யாரு பண்றா அப்படின்னு பார்க்கும்போது, தேநீர் இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அவங்க பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சது. பார்க்கும்போது இன்ஸ்பைரிங். இந்த பிரகதீஷ் பிரதர் அவர் ஃபேஸ் பார்த்துட்டு, ஓகே இந்த மனுஷன் நம்மள மாரியே இருக்காப்ல, நல்லா இருக்கே வீடியோஸ்லாம் அப்படின்ற மாரி ஒரு தாட் இருந்தது. இவங்கக்கூடலாம் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். குக்கிங் சேனலுக்கு வேலைக்கு போகும்போது. அங்கருந்து ஒரு 6 மாசம் ஆல்மோஸ்ட் 8 மந்த் பக்கத்துல. அங்கருந்து குயிட் பண்ணிட்டு சென்னை வரேன். சென்னை வரும்போது வேற ஒரு வேலைக்காக வரேன். அங்க சேலரி ரூ. 40,000 20 நேரத்துலருந்து ரூ. 40,000 சேலரிக்கு நான் சென்னைக்கு வேலைக்கு வரேன். அந்த டைம்ல திடீர்னு தேநீர் இடைவேளையில ஹையரிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். சேம் கம்யூனிட்டி போஸ்ட். ஓகே அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அட்டெண்ட் பண்ணேன். எடிட் பண்ணி காமிச்சேன். எல்லாம் ஓகே. கிளியரு. நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு கால் வருது. சேலரி வந்து எனக்கு கம்மியா இருக்கு. 17,000. ஓகே. ரூ. 40,000 எங்க இருக்கு? 17,000 எங்க இருக்கு? எது நமக்கு வேணும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. எனக்கு வந்து காச விட எனக்கு வந்து இந்த மாரி என்னோட பேஷன் தான் முக்கியம். அந்த மாரியான தாட் உள்ள பீப்பிளோட கிரவுண்ட்ல நான் இல்ல. சரி ஓகே. நமக்கு தோணுச்சுல்ல அன்னைக்கு ஒரு நாள். நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 40,000 வேணான்னு சொல்லிட்டு, சரி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணியாச்சு. அங்க நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அகைன் நான் இந்த விஷயம் எதுக்கு இவ்வளோக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ன்றது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் நான் நெனச்சேன். ஓகே. அந்த அந்த ஒரு தாட்ட ஓகே சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணணுங்கிறதுக்காகவே, அவ்வளோ பெரிய பேக்கேஜ விட்டுட்டு நாங்க ஓகேன்னு சொன்னேன். லிட்ரலி நான் ஃபுல்ஃபில்டா, ஹேப்பியா ஒர்க் பண்ண ஒரு பிளேஸ்ல அதுவும் ஒரு பிளேஸ். தேநீர் இடைவேளை, நாட்டு நடப்பு இந்த மாரி சேனல்ஸ்ல நான் அங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். லிட்ரலி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜோனு. நல்ல ஒரு ஒர்க் என்விரான்மென்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது எதுக்காக நான் அகைன் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயம் நெனைக்கிறோம் அப்படின்னா, அத நோக்கி ஒரு ஸ்டெப் ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இருந்தா போதும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கும்போது 20,000 சேலரி, வீட்ல 20,000 சொல்லிட்டேன். செலவுக்கு எடுத்துட்டு மீதி காச வீட்டுக்கு போட்டு விடணும். அத வச்சு அவங்க கமிட்மெண்ட் நெறைய வச்சிருக்காங்க. ஓகே. சென்னை வந்துட்டேன். 40,000 சம்பளம்னு வீட்ல சொல்லிட்டேன். அந்த வேலைய வேணான்னு சொல்லிட்டு திரும்ப ரூ. 17,000 சம்பளத்துக்கு நான் வேலைக்குள்ள போறேன். என் வீட்ல என்ன சொல்லி சமாளிக்க? ஓகே. இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பயம் இருக்குல்ல, இந்த பயம் இல்லாம ஓகேன்னு அக்செப்ட் பண்ணது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாரி ரிஸ்க்கு நெறைய பேர் எடுக்கிறதுக்கு தயங்குவீங்க. எடுத்துருங்க. அப்படி எடுக்கிற ரிஸ்க்கு நம்மள ஒரு நல்ல ஸ்டேஜ்ல போய் நிறுத்தும். அன்னைக்கு எடுத்த ரிஸ்க் தான் இப்போ இந்த சீட்ல உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுற அளவுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கு. லிட்டரலி கான்டென்ட் கிரியேஷன் வந்து ஒரு
ப்ராப்பராக பண்ணோம்னா நிறைய பீப்புளை வளர்த்து விடவும் செய்யும், அது முன்னாடி நிறைய லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். சிம்பிள். அன்னைக்கு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது எதுலன்னா சேம் யூடியூப்ல தான். அதே யூடியூப்ல இன்னைக்கு என்னோட வீடியோஸும் போகுது அப்படிங்கும்போது ஒரு ஓகே நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஒரு மொமெண்ட். அன்னைக்கு உட்காந்து யோசிச்ச இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு மொமெண்ட். இந்த மாதிரி மொமெண்ட்லாம் என்னால் நிறைய இடங்கள்ல பின் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த டேக்கிங் ரிஸ்க்ன்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம். எடுத்துட்டா லைஃப் ரொம்ப ஈஸி. இது வந்து நிறைய பேத்துக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லேஜ்ல இருந்து நம்ம நினைச்ச ஒரு வேலையை அட்டைன் எடுக்கிறது, அந்த இடத்துல போயிட்டு ஒர்க் பண்றது வந்து நிறைய பேத்துக்கு கனவு. ஆனா எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் சொன்னேன் இப்போ இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட்ல ரிஸ்க் 20, ஆப்பர்ச்சுனிட்டி 40, 17ல உட்காரணும்னு ஆசை. யோசிக்கல, உட்காந்தாச்சு. வீட்ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க சென்னையில வந்து வாடகை அதிகம், சாப்பாட்டுக்கு நிறைய செலவாகுதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன். லிட்டரலியா தான். ஆனா ரியல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய கத்துக்கிட்டேன். அங்க ஒர்க் பண்ணதுனாலேயே எனக்கு நிறைய இடங்கள்ல நல்ல பேர் கிடைச்சது. அந்த பிராண்ட்ல ஒர்க் பண்ணன்றதுனாலேயே எனக்கு அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியா கிடைச்சது. ஸோ அந்த 40ய நான் தேநீர்ல இருந்து குவிட் பண்ணிட்டு ஒரு பீரியட்ல வெளியே வரும்போது அது அந்த பேக்கேஜ் எனக்கு அங்க கிடைச்சது. 40,000 சேலரி கிடைச்சது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. அதாவது புடிச்சத செஞ்சு தேவையானதை எடுத்துக்கிறது குட் வேன்னு நான் சொல்லுவேன் எப்பயும். ரிஸ்க் எடுங்க, புடிச்சத பண்ணுங்க. எந்த ரிஸ்க் எடுத்தீங்களோ அந்த ரிஸ்க் உங்களுக்கு நல்வழிய காமிக்கும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். டேக் ரிஸ்க்.